மிகவும் புத்திசாலியான மிகவும் தந்திரம் மிக்க ஒரு மிகப்பெரிய ஏமாற்று பேர்வழிகள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்றது தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் இல்லைங்க. எதுக்கு ஒரு நிமிஷம் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். நான் சொல்றவங்க இந்த மரத்துல கூட இருக்கலாம், அவங்க வேற யாரும் இல்லைங்க. நம்மளோட மூதாதையர்களான தமிழ்நாட்டில் இன்னைக்கு நீக்கமர நிறைஞ்சிருக்கக்கூடிய குரங்குகள் தாங்க. இந்த குரங்குகள் மூலமா என்னென்ன நோய்கள் வரலாம், எப்படி நம்மளை பாதுகாத்துக்கலாம் போன்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். தமிழ்நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய நீங்க இது வரைக்கும் குரங்குகளையே பார்த்தது இல்லை அப்படின்னா, ஒருவேளை நீங்க அண்டர் கிரவுண்ட்ல பாதாளத்துல வாழலாம், இல்ல நீங்க பொய் சொல்லலாம். ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் இருக்குமே தவிர குரங்குகள் பார்க்காம நீங்க இருக்க வாய்ப்பே கிடையாது. எல்லா பக்கமும் இன்னைக்கு இந்த குரங்கு தொல்லை அப்படிங்கிறது மிக அதிகம். இன்ஃபேக்ட் இந்த குரங்குகள் நம்ம மனித இனத்தின் மீது ஒரு மிகப்பெரிய போரை தொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த போர்ல குரங்குகளோட தாரக மந்திரம் அப்படிங்கிறது ஒன்னே ஒண்ணுதான். ஆங்கிலத்தில் சொல்லணும்னா வாட் இஸ் யுவர்ஸ் இஸ் அவர்ஸ், வாட் இஸ் அவர்ஸ் இஸ் அவர்ஸ் ஒன்லி. உங்களுக்கு சொந்தமானது எங்களுக்கு சொந்தம், எங்களுக்கு சொந்தமானது கண்டிப்பா எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். இதான் குரங்குகளோட தாரக மந்திரம். குரங்குகள்ல 4 வகையான குரங்கு இருக்குங்க. ஒண்ணு ஆல்பா மங்கி. இந்த ஆல்பா மங்கி என்ன பண்ணும்னா அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே உங்களை பார்க்கும். நீங்க ஏதோ கடன் கொடுத்த மாதிரி அந்த கடனை நீங்க திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அது உங்களை ஊட்டு முறைச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டே சாப்பிடும். அது சாப்பிடுறது உங்க லஞ்ச் பாக்ஸ்ல இருக்க சாப்பாடு. ரெண்டாவது ஸ்கவுட் மங்கி. இது நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல அட்மின் மாதிரி. நீங்க உங்க சிப்ஸ் பாக்கெட்டை ஓபன் பண்ணிய அடுத்த வினாடியே இமீடியட்டா இந்த குரங்கு லொகேஷன் அப்டேட் தன்னோட குரூப்புக்கு அனுப்பும். அனந்தமைகளா, ஒரு மனுஷன் இங்க உட்கார்ந்து இருக்கிறான், சிப்ஸ் பாக்கெட்டை பிரிக்கிறான், அவனோட லொகேஷன் 13.0827 டிகிரி நார்த், 80.2707 டிகிரி ஈஸ்ட், ஆல் யூனிட்ஸ் கன்வர்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த படையவும் திரட்டும் லொகேஷன் அப்டேட் அமிச்சு அந்த சிப்ஸ் பாக்கெட்டை சாப்பிடறதுக்கு. மூணாவது தி அக்ரோபேட் மங்கின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் மரத்துல இருந்து எலக்ட்ரிக் கேபிள் லைன்ல போய் தாவும். எலக்ட்ரிக் கேபிள் லைன்ல இருந்து உங்க பைக் ஸ்கூட்டர்ல தாவி உட்காரும். உங்க பைக்ல முன்னாடி வச்சிருக்கிற போனை எடுத்து இதை வச்சுக்கோ. இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க நம்மள பார்த்து அப்படின்னு ஒரு லுக்க விடும். நாலாவது பேபி மங்கி. சோ கியூட் அப்படிங்கிற அளவுல குட்டியா ரொம்ப சாதுவா இருக்கக்கூடியது இந்த பேபி மங்கி. ஆனா இது குரங்குகளோட சீக்ரெட் வெப்பன் அப்படின்னு சொல்லலாம். உங்க கிச்சனுக்குள்ள போய் இது பாட்டுக்கு அதையும் இதையும் தொடர்ந்து எல்லாத்தையும் கலைச்சி போடுறது யூஸ்வலா பேபி மங்கி குட்டி குரங்கா தான் இருக்கும். ஆல்ரைட், வீடியோவோட முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். குரங்குகள் மூலமா என்னென்ன நோய்கள் பரவலாம். ஃபர்ஸ்ட் மங்கி பாக்ஸ், குரங்கம்மை. நானே நிறைய வீடியோ போட்டிருக்கேன், ரீசெண்டா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ரெண்டாவது, குரங்குகள் மூலமாகவும் ரேபீஸ் நோய் வரலாங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரேபீஸ் நாய்க்கடி மூலமா மட்டுமே வரணுங்கிற அவசியம் கிடையாது. ஆல்ரெடி குரங்கு ஒரு மாதிரி அக்ரெசிவா தான் இருக்கும், ஆக்ரோஷமா இருக்கும். ரேபீஸ் பாதிக்கப்பட்ட குரங்கா இருந்தா இந்த ஆக்ரோஷம் இன்னும் 5 மடங்கு அதிகமா தான் இருக்கும். மூணாவது, மஞ்சள் காமாலை ஏற்படுத்தக்கூடிய ஹெப்படைட்டிஸ் பி கிருமி குரங்கு கடியினால் பரவலாம். நாலாவது, ஹெர்பிஸ் பி வைரஸ். இந்த வகையான வைரஸும் குரங்குகள் மூலமா பரவலாம். ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த நோய்கள்ல இருந்து உங்களை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா குரங்குகள்கிட்ட இருந்து டைரக்ட் கான்டாக்டை நம்ம அவாய்ட் பண்ணணும். பேட் நியூஸ் என்னன்னா, ஆல்ரெடி உங்க கிச்சன்ல தோசை ஊத்திட்டு இருக்க குரங்கு கிட்ட போய் என்னையா சொல்றீங்க, டைரக்ட் கான்டாக்ட் கூடாது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஆல்ரைட்டுங்க, குரங்குகள் எவ்வளவு டேஞ்சரான ஒரு ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ நாம என்ன பண்ணணும்? குரங்கு கிட்ட இருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும். ஸ்ட்ராட்டஜி 1, உணவுகளுக்கெல்லாம் ஒரு கோட்டையை அமைக்கணும். வெளியில சாப்பிடும்போது குரங்கு கண்ணுக்கு படுற மாதிரி நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க நடுராத்திரி 2 மணிக்கு உங்க அம்மாவுக்கு தெரியாம வீட்டுக்குள்ள போக முயற்சி பண்ணுவீங்க. ஆனா உங்க அம்மா கரெக்டா நோட் பண்ணுவாங்கல்ல, அதோட ஷார்ப்பானது குரங்குகளோட கண்ணு. நீங்க ஓபன் பண்ணீங்க, எங்க இருந்தாலும் அது பார்த்துரும். அதனால குரங்குகள் கண்ணுக்கு தெரியாத பாக்ஸ், கண்டெய்னர்ல வச்சிருக்கணும். எந்த ஒரு உணவா இருந்தாலும் அதுதான் கோட்டை. அந்த பாக்ஸ் தான் உணவு கோட்டை. ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி, நம்ம சினிமா ஹீரோ டெக்னிக். நல்ல கான்பிடென்ட்டா தைரியமா நம்பிக்கையோட அப்படியே நடங்க. குரங்கு இருந்தாலும் பயப்படாதீங்க. நிறைய குரங்குகள் பேசிக்கலா பயப்படும். உங்க கான்பிடன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது பயப்படும். அதே சமயம் ஹீரோ மாதிரி ஜம்முன்னு இருந்தாலும் சில குரங்குகள் பாயலாம். அப்ப டக்குன்னு திரும்பி ஓடுறதுக்கும் ரெடியா இருங்க. மூணாவது ஸ்ட்ராட்டஜி லஞ்சம் தான். கையில நீங்க கொஞ்சம் பிஸ்கட் பாக்கெட் எடுத்துட்டு போயிருங்க. குரங்குகள் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு போறோம் அப்படின்னா வேற வழி கிடையாது. அதுகிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும், வெளியிடங்களில் எஸ்கேப் ஆகணும் அப்படின்னா பிஸ்கட் பாக்கெட்டை அதுகிட்ட கொடுத்துட்டு சின்ன செலவோட நீங்க எஸ்கேப் ஆயிடுங்க. நாலாவது மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜி இதுதாங்க. அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால் அப்படின்னு ரொமான்டிக் பார்வையெல்லாம் விடக்கூடாது. குரங்குகள்கிட்ட பொறுத்த வரைக்கும் நம்ம மேக்சிமம் ஐ கான்டாக்ட், கண்ணுக்கு நேருக்கு நேர் பாக்குறது அப்படிங்கறத
அப்படிங்கிறத தவிர்க்கணும். நீங்க ரொமான்டிக்கா அதை பார்க்க, அது உங்களை பார்க்க, பேசிக்கலா அது என்ன பார்க்கும் அப்படின்னா உங்ககிட்ட இருந்து எந்த பொருளை குடுக்கிட்டு ஓடலாம் அப்படின்னு தான் அது பார்த்துக்கிட்டு இருக்கும். ஆனா நீங்க அதை ஒரு பாசத்தோடவும் நேசத்தோடவும் பார்ப்பீங்க. பார்க்காதீங்க, கண்ணை பார்க்காதீங்க. நிறைய பேரு அது ஒரு காட்டு உயிரினம் தான் அப்படிங்கிற அந்த விவரம் இல்லாம ஏதோ நம்ம வீட்டுல வளர்க்குற நாய்க்குட்டி மாதிரி அதுகிட்ட பேசுறது, என்கிட்ட ஒரே ஒரு வாழைப்பழம் தான் இருக்கு, ப்ளீஸ் என்ன விட்டுடு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. தமிழ்லையோ இங்கிலீஷோ எந்த மொழியோ அதுக்கு தெரியாது. அதுக்கு தெரிஞ்ச ஒரே மொழி உணவு எனக்கு வேணும், அவ்வளவுதான். அதே சமயம் உணவை கையிலேயே வச்சுக்கிட்டு பார்த்து பார்க்காத மாதிரி அப்படியே அமைதியா சில மாதிரி உட்கார்ந்து இருந்தீங்க அப்படின்னாலும் அது உங்க மடியிலேயே உட்காந்து அந்த ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டு போயிடும். பேட் டெக்னிக். எக்காரணத்து கொண்டும் நட்பு பாராட்டணும் அப்படின்னு நினைக்காதீங்க குரங்கு கிட்ட. இது தமிழ்நாடு டிஸ்னி வேர்ல்டு கிடையாது. குரங்குகளுக்கே உண்டான யூனிக் ஃபீச்சர் நம்மளோட பெட்டரா ரோடு சென்ஸ். பார்த்து கிராஸ் பண்ணும், கதவை திறக்கும், ஃப்ரிட்ஜை திறக்கும், தண்ணியை திறக்கும், குடிக்கும், போனை யூஸ் பண்ணுது, போட்டோ எடுக்குது. உணவு கெட்ட வாடகை அடிச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி அதுக்கு தெரிஞ்சிடும், உணவை தொடாது. எனிவேங்க ரொம்ப ஜாக்கிரதையா தான் இதுகிட்ட டீல் பண்ணும். பெரும்பாலான குரங்குகள் பயப்படும், ஓடிடும். நம்ம குச்சி வச்சு மிரட்டுறோம் அப்படின்னா ஓடும். சில சமயம் சில குரங்குகள் உங்க மேல திருப்பி பாயிற மாதிரி ஆக்ஷன் பண்ணும். அதனால இந்தியாவும் பாகிஸ்தானும் அமைதி ஒப்பந்தம் போட்டுக்கிட்ட மாதிரி நாம ஒரு பீஸ் ட்ரீட்டி ஃபாலோ பண்றது, சேர்ந்து வாழ்றது எப்படின்னு யோசிக்கிறது தான் புத்திசாலித்தனமான வழி. குரங்குகள் வரக்கூடிய பாதையை அடைக்கிறது, மங்கி சேஃப் லேச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு லாக்லாம் கூட விற்கிறது, உண்மையிலேயே இருக்கு. யூஸ் பண்றது சாதாரணமா அந்த வேஸ்ட் பின்னு இதுலலாம் வந்து நிறைய ஏதாவது கலெக்ட் ஆயிருக்கும், உணவுகள் எல்லாம் கொட்டியிருக்கீங்க, இதையெல்லாம் எடுத்து கவுத்து போட்டு ஒரு வழி ஆக்கிடும். அதனால வந்து நல்ல ஸ்ட்ராங்கான வேஸ்ட் பின்னு, நல்ல ஸ்ட்ராங்கான மூடியோட யூஸ் பண்ணணும். சில செடிகள் வந்து குரங்குகளுக்கு ஒத்துக்காது, அதோட வாடகைக்கே அது ஓடிடும். ஜென்ரலா நம்மளுக்கு தொந்தரவு இல்லாத ஒரு ஸ்பாட்ல அது இருக்கு அப்படின்னா அதோட டெரிட்டரி அப்படின்னு விட்டுற வேண்டியதுதான். இந்த பார்டர் தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். நம்ம டெரிட்டரிக்குள்ள அது வருது அப்படின்னா எப்பவுமே அதுக்கு ஒரு ரொட்டீன் இருக்கும். இது இந்த நேரத்துல உணவு சாப்பிடலாம், இந்த நேரத்துல அப்படின்னு அதுக்கு ஒரு ரொட்டீன் இருக்கும். அந்த நேரத்துக்கு தான் கரெக்டா வரும். அந்த ரொட்டீனை நீங்க கேட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டா அதை குரங்கு வரதை நம்மளால தடுத்துட முடியும். அந்த நேரத்துல உணவுகள் அதோட கைக்கு கிடைக்காத என்னென்ன முயற்சிகள் செய்யணுமோ அதை செய்யணும். மிக முக்கியமா 4வது விஷயம் வரும், கம்யூனிட்டி அப்ரோச். அதாவது நீங்க வந்து குரங்குகள்கிட்ட அவாய்ட் பண்ணிடலாம். குரங்குகள்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அதை அவாய்ட் பண்றதுக்கு என்னென்ன முயற்சி செய்யணுமோ செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. உங்க வீட்டுல பக்கத்து வீட்டுல குரங்குக்கு சாப்பாட்டு கொடுத்து அதை ஊட்டி வளர்த்துக்கிட்டு இருப்பாரு தன் பிள்ளை மாதிரி. ஊரார் பிள்ளை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும்னு குரங்குக்கு உணவு கொடுக்கிற ஒரு கோஷ்டியும் இருப்பாங்க. இதனாலதான் பிரச்சனையே. அப்ப எல்லாரும் தேர்ந்து முயற்சி எடுத்தாதான் மீண்டும் குரங்குகளை காட்டுக்குள்ள அனுப்ப முடியும். ஆனா காடு எங்க இருக்கு? எங்கேயும் கிடையாது. தூரமா கொண்டு போய் தான் விடணும். ஏன்னா அதோட இடத்த நாம ஆக்குபை பண்ணிட்டு இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோங்கிறதுனால வேற வழி கிடையாது. எமர்ஜென்சி திடீர்னு வந்து குரங்கு உங்களை தாக்க வருது. ஃபர்ஸ்ட் ஸ்டே காம், அமைதியா இருங்க, பதட்டப்படாதீங்க. அப்கோர்ஸ் சொல்றது ஈஸி. உங்களோட சன்கிளாஸ் போட்டுட்டு போயிருப்பீங்க, அதை எடுத்து அது போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்ப நீங்க பேஷண்டா அதை பார்க்கணும், கொஞ்சம் கஷ்டம்தான். அதே மாதிரி சடனா எப்பவுமே வந்து குரங்கு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துலாம் ஓடக்கூடாது. ஓடணும் அப்படின்னா அதை துரத்துற இன்ஸ்டிங்க்ட் ஆட்டோமேட்டிக்கா ஒரு விஷயம் ஓடுது அப்படின்னா அதை துரத்தக்கூடிய இன்ஸ்டிங்க்ட் எல்லாத்துக்கும் ஒரு நாய்களுக்கும் அதே இன்ஸ்டிங்க்ட் தான். அதே விஷயம் தான் இங்கேயும் நடக்கும். அதனால வந்து ஓடாதீங்க. ஸ்லோவா மெதுவா நீங்க பின்னாடி போகலாம். ஒருவேளை உங்களோட கான்பிடன்ஸுக்கு அது பயப்படலை, திரும்பி போகலை அப்படின்னா நீங்க அந்த இடத்த விட்டு நகர்றது பெட்டர். ஆனா ஸ்லோவா மெதுவா திரும்பி போனீங்கன்னா அது பெருசா கண்டுக்காது. உதவிக்கு ஆளை கூப்பிடணும். ஆனா பள்ளிக்கு பயப்படுற ஆளை கூப்பிட்டீங்கன்னா உதவி கிடைக்காது. எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கும். கரெக்டான ஆளா இருந்தா மட்டும் கூப்பிடுங்க. இன்னைக்கு தேதிக்கு குரங்குகள் பொறுத்த வரைக்கும் வாடகை தராத ஒரு வாடகை வீட்டுக்காரர் மாதிரி தான். எனிவே குரங்கு குறித்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணலாம். கொஞ்சம் ரிலாக்ஸிங்கான ஒரு ஹியூமர் வீடியோ, அவ்வளவுதான். ஆனா சீரியஸ் மேட்டர் என்ன அப்படின்னா நான் சொன்ன நோய்கள் உண்மை. அந்த நோய்கள் வராம தடுத்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பா குரங்குகள்கிட்ட இருந்து நம்மள பாதுகாத்துக்க வேண்டி இருக்குங்க. அதனால இந்த அவேர்னஸ் வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.